இந்த எருமை கெடாவ தூக்க சொன்னா அப்படியே போட்டு போயிட்டாலே. வர வர நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. ஆத்தாடி ஆத்தா, குறுக்கு பிடிச்சுக்கிட்டே நம்மளுக்கு என்ன களியவா செய்து. வீட்டுல மர்மவக்காரி எதுக்கு இருக்கா வாரா போறானே தெரிய மாட்டேக்கு. நான் இங்க சத்திரத்தெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அவ இஷ்டத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும். என்ன ஒரு ஏத்த இருந்தா நம்ம சொன்ன வேலையை செய்யாம இந்த வீட்டை விட்டு போயிருப்பா. யார் இது? ஒரு குட்டியான நம்ம வீட்டை பக்கம் வருது. புருஷனை பொண்டாட்டி நம்மளுக்கே தெரியாம வீட்டை காலி பண்ணிட்டு போறாவளோ? ஐயா அத்தை கிழவி, எங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன வண்டி எங்க கொண்டு வாங்க. அது என்ன குட்டியானையில? ஏத்தே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க மவன் எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காவ. கூட்டியா? அது என்னத்துக்கு இப்போ தெண்ட செலவு? எங்க ஹரி, கூட்டி என்னத்துக்கு வாங்கி கொடுத்த? ஏமா ஸ்கூட்டி எடுத்தா என்ன? சின்ன பொண்ணு நல்லா வண்டி ஓட்டுவா. இரு, பைக்கை ஓரமா விட்டுட்டு வாரேன். மயக்கிட்டா. என்னத்தை போட்டு மயக்கனான்னு தெரியல. ஏன்தே, எனக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வயிறு எரியுது? என் மகனை ஃபுல்லா உன் பக்கம் சாச்சிட்டேன். 2 தெரு தள்ள கடை இருக்கு, சந்தை பக்கத்துலயே தான் இருக்கு. உனக்கு என்னத்துக்கு இப்ப கூட்டி? கூட்டி இல்லத்தே, ஸ்கூட்டி. விளக்க மத்த கையில வச்சுக்கிட்டு கூட்டி கூட்டிங்காதைய. இப்ப ரொம்ப முக்கியம். என் மவங்காரனே சொந்த வீட்டை அங்க விட்டுட்டு வந்து உனக்காண்டி வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு இப்ப வண்டி முக்கியமா போயிட்டு. ஏம்மா, சின்ன பொண்ணு ஒன்று என்கிட்ட வண்டி கேட்கலம்மா, நானாக தான் எடுத்து கொடுத்தேன். அதுவும் சர்ப்ரைஸாக தான் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு ஸ்கூட்டி எடுக்க போகிற விஷயம் கூட தெரியாது. சீ, நிறுத்தி நாடகம் ஆடாத. நீ எல்லாம் ஒரு மவனா? பெத்த தாய் வீட்ல இருக்கா. ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டியோ? என்கிட்ட சொல்ல மாட்டியோ? நாசுக்கா உன் பொண்டாட்டி கூட்டு போயிட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஏம்மா இப்படி பேசுற? நான் சின்ன பொண்ணுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அவளுக்கே தெரியாம அவள்கிட்ட கூட சொல்லலாமா? அவள்கிட்டே சொல்லாம தான் கூட்டு போனேன். என்ன சப்பைசா இருந்தா என்ன? பெத்த ஆத்தா வீட்ல இருக்கா, அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நேத்து வந்தவளை கூட்டு போய் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியே. வயிறு எரியுது, மனசே கேட்கல. அந்த அளவுக்கு வேண்டாதவனா ஆயிட்டேன் நானு. எத்தே, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஆமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் புருஷனை ரொம்ப ஓவரா தான் வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஆமா, என்னவளா? என்ன மிரட்டி பாக்குறேன்? என்ன என்ன கிழிச்சிருவ? ஐயோ எம்மா, இங்க வா. கையை விடு ஹரி. ஏம்மா இப்ப சின்ன விஷயத்தை போய் கத்தி பெருசு பண்ணிட்டு இருக்க? எதுல சின்ன விஷயம்? உன் பொண்டாட்டியை கூட்டு போய் கூட்டி வாங்கி கொடுப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த மூதேவி சும்மாவே வீட்டுல இருக்காது. இதுல நீ வண்டியை வேற வாங்கி கொடுத்து வேறுமன ஆடுறவன காலில் சலங்கையை கட்டி விட்ட மாதிரி உன் பொண்டாட்டிக்கு வண்டியும் வாங்கி கொடுத்து ஊரை சுத்திட்டு அலங்க. ஏத்தே, மூதேவி அது இதுனீங்களா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அடச்சி, நீ வாய முடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ வாய திறந்தனா அவ்வளவுதான். எம்மா கத்தாதம்மா, எல்லாரும் பார்க்காவ. உனக்கும் ஒத்தாசையா இருக்கட்டும் தாம்மா வண்டியை வாங்கி கொடுத்தேன். ஏது எனக்கு இவ ஒத்தாசையா இருப்பா? என்ன ஒத்தாசையா இருந்து கிளிப்பான்னு இப்ப சொல்லு. அது அது வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னா உனக்கு மாத்திரை வாங்கி கொண்டு வந்து தருவாம்மா. நான் இல்லாத நேரம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போய் காட்டுவாம்மா. ஆமாத்தே, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் உங்களை வச்சு கூட்டு போவேன். டபுள்ஸ்லாம் வைக்க தெரியும். எம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்கியிருக்கு, அது உனக்கும் சேர்ந்து தானே உபயோகமா இருக்கும்.
அது அவ சந்தோஷமா உன்கிட்ட வந்து சொன்னா நீ என்னென்ன கேள்விலாம் கேட்குற, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காமா? பாத்தீங்களா ஹரி, இதுதான் உங்க அம்மாவோட புத்திங்கிறது. நான் சொல்லும் போது என்னைக்காவது நம்பியிருக்கீங்களா? நீ வாயை மூடு சின்ன பொண்ணு. அதான்ப்பா, என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு. நான் கொடுமைக்காரி. நான் தான் பொய்க்காரி. நான் இவனுக்கு கெட்டதா நினைக்கேன். என் மாவ அப்பமே சொன்னான், நான் தான் கேட்கல. அம்மா அம்மன்னு என் காலை சுத்திட்டு வந்த பையன் புதுசா பொண்டாட்டி வந்ததும் பொண்டாட்டி முந்திய பிடிச்சிட்டு திரிறானே. நான் எப்பமா உன் பேச்ச கேட்காம இருந்தேன், இப்ப எதுக்கு அழுற? மாறிட்டயா, நீ நல்லா மாறிட்ட. உன் வீட்ல இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருந்துச்சுன்னு கூட சொல்லிரு. நான் இன்னைக்கே கிளம்பிடுறேன். வயசான காலத்துல நம்ம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. அம்மாடியோ, இந்த கிளவி 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்குலாம் நடிக்கும் போல. என்ன அம்மா நடிப்பு நடிக்குது மாவன் முன்னாடி. என் அவை என்னையவே எதிர்த்து எதிர்த்து பேசுறானே பொண்டாட்டிக்கு ஏண்டுட்டு. யாருக்கிட்ட போய் சொல்ல, எவர்கிட்ட போய் சொல்ல? எம்மா எப்பயுமே நான் உன் பேச்சுதாம்மா கேட்பேன். இப்படி இருந்து அழாத, கஷ்டமா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. வேண்டாப்பா வேண்டாம். இதுக்கு உன் பொண்டாட்டி மனசுல வச்சுட்டு சண்டையை இழுத்துற போறா. நீ அவ பேச்சையே கேட்டு பொழைச்சிக்கோ. என்னைக்கு அம்மாவை எதிர்த்து பேசுனியோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இனி இந்த அம்மா உனக்கு தேவையில்லைன்னு. ஏமா இப்படி சொல்ற? இப்படி மனசு கஷ்டப்படும்படியே பேசாதம்மா. உன் செயின் அந்து போயிட்டுன்னு உனக்கு ஒரு 4 பவுனுக்கு செயின் பார்த்து வச்சிருக்கேம்மா. நீ தேவையில்லை நினைச்சிருந்தோம்னா அதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைப்பேனாம்மா. என்னது 4 பவுன் செயினா? அப்படியே சொல்ற என் தங்கம், என் மகராசை. எனக்கு தெரியும் என் மகன் மாற மாட்டானே. நீ என்னைக்கு என் பிள்ளையாதான் இருப்ப. நான் எப்பயும் உன் பிள்ளைதானம்மா, இதுல என்ன சந்தேகம்? நான் என்னப்பா செய்ய, வயசாயிட்டு இந்த மூதேவி பேச்சு கேட்டு எங்க இந்த அம்மையை வெறுத்துருவியோன்னு பயத்துல கத்திட்டேன். சரியா என் ராசா, என் மவனே. செயின் பார்த்து வச்சிருக்கிய நீ? என்ன மாடலு? கோபி செயினா இல்ல இப்ப புதுசா ட்ரெண்ட்ல வந்திருக்க பாகுபலி அந்த மாடல் செயினா? சொல்லியா சொல்லு. அடங்கொக்கா மக்கா, இந்த அத்தை கிழவி செயின்னு சொன்னது எப்படி வாயை பொழந்துட்டு எந்திரிச்சிட்டு. எனக்கு 1 லட்சத்துக்கு ஸ்கூட்டி, ஆனா என் மாமியாவுக்கு 4 லட்சத்துக்கு 4 பவுன் செயின். புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. 4 பவுன் செயின் எடுக்க ஐஸ் வைக்கிறதுக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா மாதிரி இந்த ஸ்கூட்டியை எடுத்து கொடுத்துருக்காரு. இப்ப எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இதே மாதிரி இருமா. எதுக்காண்டி கோவப்பட்டு பிபி ஏத்தி உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிற? என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றது, வயசான காலத்துல கோவப்பட்டுட்டே இருந்தா பிபி ரொம்ப ஏறிடும். ஐயோ, இவ வேற முறைச்சு முறைச்சு பார்க்காளே. மருமவளே தள்ளு, வண்டிய பாப்போம். வண்டி பளபளன்னு நல்லா இருக்கு. நான் வாலிப பிள்ளையா இருக்கையில சைக்கிள ஓட்டுவேன். அதனால இந்த கூட்டியெல்லாம் நல்லா ஓட்ட வரும் பாத்துக்க. கூட்டி ஓட்ட தான் தெரியாது. நீ சொல்லி கொடுத்தா நல்லா ஓட்டுவ மருமவள. அப்புறம் நான் உன்னைய வச்சு கூட்டு போறேன். கோவப்படாத சின்ன பொண்ணு. நீங்களும் உங்க அம்மையும் சேர்ந்து என்ன எனக்கு விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல சின்ன பொண்ணு. உங்களை அப்புறமாட்டி கவனிச்சுக்கிறேன். இல்ல சின்ன பொண்ணு, அது நான் சொல்றத கேளேன். எதையும் கேட்க தயாரா இல்ல. பிசாட்டி பேருங்க ஹரி. நான் ஒருத்தி வெளியிலேயே நின்று பேசிட்டு இருக்கேன். புது வண்டி எடுத்ததுக்கு பாயசம் பண்ணி உங்க அப்பாக்கும் சாமிக்கும் வச்சு கும்பிட்டுட்டு நம்மளும் சாப்பிடுவோம். உள்ள வாங்க. இல்லம்மா, நீங்க பண்ணி சாப்பிடுங்க. நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. ஆட்டுயா, நீ போயிட்டு வா, சாயங்காலம் வந்து சாப்பிடு. சரிம்மா, போயிட்டு வரேன். மருமவளே, புது வண்டியில எடுத்திருக்கு, ஒரே பொழிப்பு தான். உள்ள வா மருமவளே, பாயசம் செய்வோம். ஸ்வீட் எடு, கொண்டாடு. கிளவி பாயசமா செய்ய போற? இரு இரு.
முதல்ல உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன். சக்தி, என்ன குதிரவாளு, கிளம்பிட்டியா? கிளம்பணுமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். அப்ப நீங்க இருக்கிறது என்னது? வீடு இல்லாம காடா? ஏய், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஈவினிங் வீட்டுக்கு போலான்னு சொன்னியே, அதான் கிளம்பிட்டியான்னு கேட்டேன். அது எப்படிங்க சார்? எங்க வீட்ல ஆஃப் டே கூட உங்களால இருக்க முடியல. அட லூசு, நான் சும்மா தான் கேட்டேன். சும்மா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது, அதான் கிளம்பலாமான்னு கேட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. எப்படி எப்படி? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? நான் மட்டும் எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி எங்க வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி எங்க வீட்டையே விட்டுட்டு மொத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எனக்காக கொஞ்ச நேரம் இங்க இருக்க முடியலல்ல உங்களுக்கு? ஏய், இப்ப எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற? நான் கேஷுவலா நார்மலா தாண்டி கேட்டேன் வீட்டுக்கு போலாமான்னு. இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருப்பேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்குவோம். என்ன சார், இதுக்கு போய் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏய், நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நிஜமாவா சக்தி? நிஜமா தாண்டி. ஐ லவ் யூ புருஷா. ஐயோ ஐயோ, இதுக்கு தான் இவ்வளோ சண்டையா? சண்டையா? நான் எங்க சண்டை போட்டேன்? சும்மா நார்மலா தானே கேட்டேன். சரிதான், சரியான வாயாடி. உங்களுக்கு டீயா காஃபியான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. ஓ, அதுக்காக தான் வந்தியா? ஏ காரு, இன்னுமா கேட்டுட்டு இருக்க? கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். போ, நீ கேட்கறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். மருமவனே, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? என்ன போட? காஃபியே போட்டுருங்க அத்தை. லட்சுமி அத்தை வாங்க. என்ன மைனி இவ்வளோ வடை கொண்டு வந்திருக்கீங்க? அதை ஏன் கேட்க, உன் மவகிட்ட துவாசைக்கு ஊற வச்சிருன்னு சொன்னேன். ஒரு கிண்ணத்துல 3/4 கிலோ உளுந்து வச்சிருந்தேன், அவ்வளோத்தையும் போட்டு ஊற வச்சிருக்கா. ஏ அம்மா, ஏம்மா சாக்காகிற? நீ தானே தலையை தட்டி உளுந்து போடுன்ன. ஆமாட்டி, தலையை தட்டி தானே போட சொன்னேன். 5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து தலையை தட்டி போடுன்னேன். நானும் என் தலையில தட்டிட்டு தாம்மா போட்டேன். உன் தலையை தட்டினியா? உன் தலையை என்னத்துக்கிட்டி தட்டின? நீ தானம்மா உளுந்து போடும்போது தலையை தட்டிட்டு போடணும்னு சொன்னேன். நானும் ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம் நினச்சிக்கிட்டு தலையை தட்டி போட்டேன். ஏம்மா அப்படி பண்ணக்கூடாதா? சரியா போச்சு போ. என் மருமவளை, தலையை தட்டி போடணும்னா அளக்குறம்ல உலக்கு, அந்த உலக்குக்கு சரி சமமா அளந்து போடணும்னு அர்த்தம். உன் தலையை தட்டக்கூடாது. ஐயோ ஐயோ, இந்த குதிரவலை என்னதான் சொல்ல. சாரி த, இனி இந்த தப்பு நடக்காது. நான் தெரியாம போட்டேன், வேணும்னே பண்ணல. ஐயோ பரவாயில்ல மருமவள, இப்பதானே ஒன்று ஒன்றா செய்கிற, கொஞ்சம் கொஞ்சமா போக போக கத்துக்குவேன். நான் பேர்வாதி உளுந்து எடுத்து தோசைக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வாடையே சுட்டுட்டேன். என் தப்பால தானே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. ஏட்டி லூசு, இவ்வளவு கூமுட்டையாவா இருப்ப? எனக்கு என்னமா தெரியும், முன்ன பின்ன நீ தோசைக்கு போடுறதுக்கெல்லாம் சொல்லியே தந்த. மண்டையில கொட்டினோம்னா மாப்பிள்ளையா அம்மே இருக்காவன்னு பார்க்கேன், இல்லைன்னா இந்நேரம் உன்னை நொறுக்கி அழியிருப்பேன். எம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு பார்த்துக்கோ, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத. என் புருஷன் காதில் விழுந்ததுன்னா கோவப்படுவாரு. கல்யாணம் ஆயிட்டுனா உனக்கு என்ன பெரிய கொம்பாட்டி முளைச்சிருக்கு? குதிரவாளி எங்க அம்மா கிட்ட மாட்டுறாளா இல்லையோ, அவங்க அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறா. ஏன் லட்சுமி, பிள்ளைய திட்டாத. இந்தா சூட வடை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், ஆளுக்கு 2 சாப்பிடுங்க. நீங்களே இருங்க மைனி, காப்பி போடுறேன். வேணா லட்சுமி, நீங்க காப்பியை போட்டு குடிங்க. சக்தி அப்பா வீட்டில் இருக்காவ, நான் இங்க காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா அந்த மனுஷனுக்கு யாரு கொடுக்கா? அதனால நான் வீட்டுக்கு போறேன். இந்தா வாங்கிக்க காரு. தேங்க்ஸ் த. மூஞ்ச ஏன் அப்படி வச்சிருக்க? உங்க அம்மா திட்டுனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. ஏ லட்சுமி, பிள்ளைய போட்டு திட்டாத. அவ என்ன சின்ன பிள்ளையா நீ சத்தம் போடுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மெனி, திட்ட மாட்டேன். ஏ சக்தி, நைட்டு வந்துருவல்ல? ஏம்மா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு வரவா? எனக்கு ஆரோ ஆசைப்பட்டா. இவர் வேற நேரங்கிட்ட நேரத்துல தான் கேட்பாரு. நானே இப்பதான் திட்டு வாங்கியிருக்கேன். அப்படியே காரு, இருக்க போறேன்னா இருந்துட்டு வா. சரிங்க த, கிளம்பி வரணும்னாலும் வரேன் த.
இல்லை இல்லை, அங்கே வந்து என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லை, இருந்துட்டு காலையில் வாங்க. ஆ சரிங்க த. சரி லட்சுமி, நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க மேனி. ஏம்மா இந்த வடை. ஏன் டீ இப்படி இருக்க? உன்னால எனக்கு எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? ஏம்மா எனக்கு என்ன நீ சொல்லியே தந்த? சின்ன பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொன்னா கூட கட்டா செஞ்சிரும். நீ இருக்கிய. அடுக்காலையில் தட்டை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைக்கு வச்சு கூடு, நான் காப்பி போடுறேன். ஏங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் எங்கிட்ட சிரிச்சேன்? போங்கங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. எங்க அம்மா அங்க கூட்டு வச்சு திட்டிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு இங்க நின்று பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இனிமே எதுலயுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஏய், சிரிப்பு வந்தா என்னடி செய்யறது? நானும் சிரிப்பை அடக்கி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஐயோ சாரிம்மா. ப்ளீஸ் சத்தி சிரிக்காதீங்க, கோவமா வருது. ஆ ஆ சரி, இனிமே சிரிக்க மாட்டேன் சரியா? போமா, போய் வடை எடுத்துட்டு வா, சூடு ஆறிட போது. சக்தி என்ன காருமா? இப்படிலாம் பண்ணுங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் என்னம்மா பண்ணேன்? ஒன்றும் பண்ணலையே. இப்ப மறுபடியும் சிரிச்சிங்க. நான் சிரிச்சுனா என்னடி உளர்ற? குதிரைவாளு சரியான ஆளு. நம்ம கிட்ட மட்டும் எதிர்த்து எதிர்த்து வாயடிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இனிமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.